அதாவது நேபாளத்தை சேர்ந்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர். ஹஸ்பண்ட் பேர் வந்து ரமேஷ் மனசாகி, வயசு 22. அவரோட மனைவி பேர் பினிதா சாகி, வயசு 21. இவங்க 2 பேரும் கொட்டிவாக்கத்தில் லட்சுமண பெருமாள் நகர் அப்படிங்கிற இடத்துல மகேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து வீட்டு வேலை கேட்குறாங்க. அவங்க வீட்டு வேலைக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இவங்களை சேர்த்துக்கிறாங்க. இது 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடக்குது. இவங்க வந்து அங்கே வீட்டு வேலை 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் செய்கிறாங்க. இப்போது 14ஆம் தேதி, கடந்த 14ஆம் தேதி இந்த மாதத்தில் மகேஷ்குமார் என்ன பண்ணுறாரு, காவேரி பாக்கம் அங்கே வந்து அவரோட பூர்வீக கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இவர் போகிறார், வீட்டை பூட்டிட்டு போகிறார். போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு. நைட்டு வந்து பார்த்தா வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. வீட்டில் இருந்து 65 பவுன் நகை திருடு போயிருக்கு. 2 கிலோ வெள்ளி ஜாமான்கள் திருடு போயிருக்கு. 50,000 ரூபா ரொக்கம் திருடு போயிருக்கு. உடனே நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு. நீலாங்கரை காவல் நிலையத்தில் அங்கே விசாரிக்கிறாங்க, யார் யார் இங்கே வேலை செய்கிறாங்க, யார் வருவாங்க போவாங்க என்ன தெரியும்னு விசாரிக்கலை. அவங்களுக்கு வந்து போலீஸாருக்கு வந்து இவங்க 2 பேர் மேலே சந்தேகம் ஏற்படுது. உடனே சந்தேகம் ஏற்பட்டோன்னா இவங்களை தேடி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அப்ஸ்காண்டிங், தப்பிட்டாங்க. தப்பி ஓடி விட்டார்கள். தப்பி ஓடிட்டாங்கன்னா அவங்களோட செல் ஃபோனை வச்சு டவர் லொக்கேஷன் பார்க்குறாங்க. டவர் லொக்கேஷன் பார்த்தா 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்ககிட்ட நாங்கள் வந்து நேபாளத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இவங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க.